I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, are you aware of what? ஓகே, அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் யூ அ ஸ்டோரி அபவுட் மீ. ஓகேவா? என்ன ஸ்டோரி அபவுட் மீன்றதை விட அபவுட் சம்திங் ஹேப்பன் டு மீ. ஸோ ஒரு நாள் நான் ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர வேண்டிய நிலமை இருந்தது. அந்த இடம் கொஞ்சம் தூரம் தான் நான் இருக்கிற இடத்த விட. ஸோ சீக்கிரம் நான் கடகடன் ரெடி ஆகிட்டு வண்டியை எடுத்துகிட்டு அப்படி ரொம்ப ஸ்பீடாக நான் வண்டி எடுத்துகிட்டு இறங்கி போகும்போது வண்டியில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், என்னால் வண்டி ஓட்டவே முடியல. என்ன பேலன்ஸே இல்லாத மாதிரி இருந்தது, வண்டியை இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப கஷ்டம், எனக்கு டைம் ஆகுது, நான் போய் சேரணும், நான் சீக்கிரம் போகணுமே, என்னடா இந்த நேரத்தில் அப்படின்னு நான் இறங்கி பார்க்கும்போது டயரில் காற்று இல்லை. ஓகேவா? டயரில் சுத்தமாக காற்று இல்லை. ஒன்று நான் செக் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துருக்கணும், அதையும் பண்ணல. எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தா டயரில் காற்று இல்லை, எனக்கு டைம் ஆகுது, நான் போய் ரீச் ஆகணும் அந்த இடத்துக்கு. சரிடா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு மெக்கானிக் ஷெட்டை தேடிக்கிட்டே போகிறேன். இத்தனைக்கும் மெக்கானிக் ஷெட் அந்த தெருவுலேருந்து கொஞ்சம் தூரம் தான். அந்த கொஞ்சம் தூரத்துக்குள்ளே அந்த காற்றில்லாத டயரை வச்சுக்கிட்டு அந்த வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஸ்மூத்தாக போக வேண்டிய இடத்துல கூட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, 5 நிமிஷத்தில் ரீச் ஆக வேண்டிய அந்த மெக்கானிக் ஷெட் 10 மினிட்ஸ் மேலே ஆச்சு எனக்கு போய் ரீச் ஆக. பிகாஸ் என்னால் அந்த வண்டியை ஒழுங்காக பேலன்ஸ் பண்ண முடியல. ஐயோ எங்கன்னா விழுந்துட போகிறேன், யாரையாச்சும் இடிச்சிட போகிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு கயாட்டிக்கான சுச்சுவேஷனாக இருந்தது. அப்புறம் ஃபைனலி மெக்கானிக் ஷெட்டை ரீச் ஆகிடுறேன். காற்றடிச்சோடனே அந்த வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பித்தேன். அப்பாடா அப்படின்னு இருந்தது. அந்த என்ன அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருந்தது, அந்த காற்றடிச்சோடனே அவ்வளோ ஸ்மூத்தாக வண்டி போச்சு. நான் போய் ரீச் ஆகணும்னு நினச்ச இடத்துக்கு டைமுக்கு நான் போய் ரீச் ஆகிட்டேன். குழி பள்ளம் இருந்தாலுமே வண்டியில் டயரில் காற்று இருந்ததுனால என்னால் பேலன்ஸ் பண்ணி போக முடிஞ்சுது. ஸோ யூ see the difference. டயரில் காற்று இல்லாதப்போ என்னால் வண்டியை ஒழுங்காக ஓட்ட முடியல. பட் இதே டயரில் காற்று அடிச்சிட்டப்போ வண்டி ஒழுங்காக ஓட்ட முடிஞ்சுது. இதை பற்றி நான் யோசிச்சு போகிறேன், அப்பாடா டயரில் காற்று இல்லாதப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, இப்போ நல்ல வேலை என்னால் டைமுக்கு நான் போய் ரீச் ஆகிட முடியும், ஸ்மூத்தாக ஓட்டிட முடியும். வண்டியில் இந்த காற்று அடித்தோடனே ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இப்போலாம் நான் யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு நான் போயிட்டு இருக்கிறப்போ ஆவியான தேவன் ஒன்று எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. இதே மாதிரி தான் கிரேஸ் உன்னோட வாழ்க்கையிலையும். உன்னோட வாழ்க்கையில் நீ என்ன அலவ் பண்ணல அப்படின்னா இந்த காற்று இல்லாத டயரை போல தான் இருக்கும். நீ வண்டி என்னதான் நீ வண்டி ஒரு 10 வருஷமா ஓட்டி இருந்தாலும் காற்று இல்லாத டயர்ல வண்டி ஓட்டுறது எவ்வளோ கஷ்டமோ அந்த மாதிரி தான் உன்னோட வாழ்க்கை இருக்கும். இதே இஃப் யூ அலவ் மீ டு ஃபில் யூ, என்ன இஃப் யூ அலவ் மீனா யார் ஆவியான தேவனை நீங்கள் நிரப்புறதுக்கு நீங்கள் அலவ் பண்ணிங்கன்னா அந்த காற்றடிச்சப்போ அந்த காற்றடிச்ச டயர் இருந்தப்போ வண்டி எவ்வளோ ஸ்மூத்தாக போச்சு. அந்த டெஸ்டினேஷன் என்னால் டைமுக்கு போய் ரீச் ஆன மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ குழி பள்ளம், எவ்வளோ பம்ப்ஸ், எவ்வளோ டிராஃபிக்கே இருந்தாலுமே we will be able to reach the destination. ஓகே, சில டைமுக்கு ரீச் ஆக முடியலனாலும் அட்லீஸ்ட் we will reach the destination because நம்மளால் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இருக்குது, வண்டி எடுத்துகிட்டு போக முடியுது. என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பெட்ரோல் இல்லைனா வண்டி ஓட்ட முடியாது. நான் சொல்கிறேன், காற்று இல்லைனா, ஓகேவா, டயரில் காற்று இல்லைன்னா ஃபுல் ஃப்ளாட் ஆகிடுது டயர். வண்டியில் பெட்ரோல் இருந்தால் என்ன இல்லைனா என்ன, இப்போ எலக்ட்ரிக் பைக் வேறு. ஓகே, ஸோ அந்த வீல் ஒழுங்காக இல்லைன்னா அந்த வண்டியில் சார்ஜ் இருந்தால் என்ன இல்லைனா இல்லை, பெட்ரோல் இருந்தால் என்ன இல்லைனா என்ன, உங்களால் வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் பக்கத்து தெருக்கே போகணுன்னு நினச்சாலுமே without the wheel running you will not be able to go reach your destination. அந்த மாதிரி தான் only if you allow the Holy Spirit to work in you, only if you allow the Holy Spirit to take control of you, to fill you, you will be able to run your life smoothly. ஆவியான தேவனோட ஆளுகைக்கு நீங்கள் இடம் கொடுத்தாதான் ஓகேவா உங்களோட லைஃப் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே உங்களுக்குள்ள ஒரு சமாதானம், உங்களுக்குள்ள ஒரு பீஸ், உங்களுக்குள்ள அந்த ஒரு கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்கோங்க. ஏன்னா ஆவியான தேவன் at the end of the day நம்மளை எங்கே கனெக்ட் பண்ணுறாரு, பிதாவோட தான் கனெக்ட் பண்ணுறாரு. பிகாஸ் the Holy Spirit knows the deep things, the desires of God the Father. ஸோ நம்ம எதை செய்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஆவியான தேவனுக்கு கீழ்ப்படிந்து செய்கிறப்போ நம்ம பிதாவை பிரியப்படுத்த ஆரம்பிப்போம். இல்லை நான் என் இஷ்டத்துக்கு நான் செய்ய போகிறேன், நான் ஆவியான தேவனுக்கெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டயரில் காற்று இல்லாதப்போ அந்த வண்டி ஓட்டுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்ததோ அதை விட அதிகமாக நம்மளோட வாழ்க்கையை நம்ம நடத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் சொன்னல
பெட்ரோலை வச்சுக்கிட்டு டயரில் காற்று இல்லைனா வீலே இல்லைனா எப்படி அந்த வண்டி ஓடும், அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருந்தாலும், நம்ம உடம்புல எவ்வளோ பலன் இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், ஆவியான தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்ம ஓனாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணோன்னு நினச்சோன்னா இட் இஸ் கோயிங் டு பி டஃப். அண்ட் அந்த டெஸ்டினேஷனான இட்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அந்த டெஸ்டினேஷனான காட்ஸ் ப்ராமிஸாக இருக்கட்டும், நம்மளால ரீச் பண்ணவே முடியாதுங்க. ஓகே, எப்படி அந்த டயருக்கு வந்து அந்த காற்று அடித்த உடனே ஒரு பவர், எனக்கே ஒரு பவர் வந்துச்சு, டயருக்கு காற்று அடித்தோடனே எனக்கு ஒரு பவர் வந்த மாதிரி இருந்தது. அது ஸ்பீடாக போகிறது, ஸ்பீட்னா ஓவர் ஸ்பீடில், அந்த வண்டியோட டயரில் காற்று இல்லாதப்போ நான் கஷ்டப்பட்டேன், ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஸ்மூத்தாக போகிறது, ஓரளவுக்கு ஒரு நார்மல் பேஸில் போகிறது, எப்படி எனக்கு ஒரு பவர் வந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். நார்மலாக வண்டி ஓட்டுறதுக்கு ஏன்னா நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பவர் தேவை. அது என்ன பவர்னா அந்த பீஸ், ஆவியான தேவனோட டைரெக்ஷன், ஆவியான தேவனோட கைடன்ஸ். ஸோ when the Holy Spirit comes within us, we will receive a power. ஓகே, த பவர் டு டூ திங்ஸ் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட். இதுதான் அந்த பவர். நீங்கள் பவர்னு உடனே நீங்கள் மிராக்கிள்ஸை நினச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக மிராக்கிள்ஸும் ஆவியான தேவன் நம்மளை வழி நடத்தும் போது நடக்கும் தான். நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும், யாருக்காவது சிக்னஸாக இருக்க போது நம்ம ஜெபிச்சோன்னா ஹீல் ஆவாங்க, இதெல்லாம் இருக்குதான். பட் அதுக்கு முன்னாடி அந்த பவர் என்ன தெரியுமாங்க? டு டூ திங்ஸ் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட். ஓகே, ஏன்னா ஆவியான தேவனுக்கு தான் பிதாவோட டிசையர் என்னன்னு தெரியும். ஸோ அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது we will please the Father. ஓகே, we will please the Father. ஸோ அது போல தான் நீங்களும் நானும் சரி, ஆவியான தேவனுக்கு இடம் கொடுக்காம நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினச்சோன்னா we will not please the Father. அண்ட் நம்ம வந்து ஒரு கிட்டான ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிடுவோம். சீக்கிரமாக போய் ரீச் ஆக வேண்டிய அந்த டெஸ்டினேஷனை நம்ம வந்து லேட்டாக கஷ்டப்பட்டு போய் ரீச் ஆகும், சில டைம் ரீச்சே ஆகாமல் போயிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் கேட்குறாரு, ஆர் யூ அவேர் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் தட் யூ ஹேவ் வித் த ஹோலி ஸ்பிரிட். நிறைய பேர் சொல்லுவாங்களே, ஐயோ இப்போ தான் நான் பார்த்தேன் என் வண்டியில் காற்றே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நீ எடுக்கும் போதே நீ வந்து அதெல்லாம் செக் பண்ணிட்டு போக மாட்டியா? அந்த மாதிரி தான் நம்ம காலையில் எழுந்த உடனே தினமும் we should keep checking how is our relationship with the Holy Spirit, because the Holy Spirit is the one who will lead us in this world. Okay, let us all read a verse from Acts chapter 1:8. But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. தமிழ்ல வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பார்த்தா, when you receive the Holy Spirit you shall receive power. ஓகே, உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கு அதுதாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஏன் லைஃப் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் நினச்சா கூட ஒழுங்காகவே இந்த லைஃப்பை ஒரு பீஸ்ஃபுல்லாகவே லீட் பண்ண முடியலையே, நான் ஆண்டவருக்கு பிரியப்படுத்தும்படி வாழணும்னு நினைக்கிறேன், பட் நான் செய்கிற எல்லாமே ஏதோ சொதப்புதே அப்படின்னா, ஹாவ் அ செக் ஆன் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட். உங்கள் ரிலேஷன்ஷிப் ஆவியான தேவனோட அழகாக இருக்கும்போது, ஒழுங்காக இருக்கும்போது எல்லாமே ஸ்மூத்தாக தாங்க போகும். எவ்வளோ புயல் போராட்டம் வந்தாலுமே யுவர் ஃபவுண்டேஷன் வில் பி ஸ்ட்ராங் ஆன் கிரைஸ்ட், தட் நோ ஸ்டார்ம் நார் எனி ஹார்ம் கேன் ஆக்சுவலி டிஸ்ட்ராய் யுவர் பீஸ் ஆர் யுவர் என்ன சொல்கிறது, or your life going in a smooth way. So இன்றைக்கு கூட have a check how is your relationship with the Holy Spirit என்றதை பாருங்க. நம்ம எல்லாரும் இப்போ நம்ம ஜெபிப்போம் அதற்காக. ஆவியான தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரே ராஜா ஸ்திரப்படுத்தன்னு இருக்கீங்க, எங்களை கைட் பண்ண இருக்கீங்க, எந்த வழியில் போகணும்னு சொல்லி கொடுக்குறதுக்கு இருக்கீங்க. நாங்கள் சில டைம் அதெல்லாம் கேட்காம நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் காரியங்கள் செய்யும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் தகப்பனே ராஜா. இப்போ கூட நான் ஜெபிக்கிற காரியம் ஒன்று தான், ஹெல்ப் us to live a life according to the Father's will, O Lord. இப்பொழுது கூட we submit ourselves into your mighty hands. Help us to please the Father. Help us to listen to your words, Holy Spirit. In Jesus' name I pray. Amen. Amen. God bless you. Have a great day.